இந்த ஜாதகத்தில் அதிக சுப வலு உள்ள புதனே ஆகும். எனவே புதனின் காரகத்துவ ரீதியில் தான் இவருக்கு தொழிலும் அமைந்துள்ளது. அதாவது நடிப்பு தொழிலுக்கு சுக்கிரன் என்று பலரும் கருதக்கூடும். அதாவது ரஜினிகாந்த் காலத்திற்கு முன்பு வரை சுக்கிரன் தான் காரகமாக இருந்தார். ஏனென்றால் அந்த காலத்து நடிகர்கள் கவர்ச்சி, அழகு, ஜனவசியம் உள்ளவர்களாகத்தான் இருப்பார்கள். நிறம் போன்ற தோற்றங்களிலும் அவர்கள் சிறந்த ஒரு சிவப்பு நிறத்துடன் கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள். கவர்ச்சியாகவும் அழகாகவும் இருப்பார்கள். ஆனால் ரஜினிகாந்த் காலத்துக்கு பின்னால் வந்த திரை நடிகர்கள் அனைவருமே கருப்பு நிறத்திலும் இருப்பவர்கள் நல்ல தலை சிறந்த நடிகர்களாகவும் புகழ்பெற்ற நடிகர்களாகவும் ஆகி வருகிறார்கள். ஏனென்றால் ஆயக்கலை 64 கலைகளிலும் புதனுக்கும் கலைகளுக்கு நாயகன் ஆகிறார். மேலும் பேச்சுக்கலை, இசைக்கலை இதுக்கு சிறந்தது புதன் ஆகும். ஏனென்றால் நகைச்சுவையாக பேசக்கூடிய புதன் சினிமா துறையில் புகழ் பெறக்கூடிய அம்சத்தை இன்று முக்கியத்துவம் பெற்றுள்ளார். அந்த வகையில் இவரை பொறுத்தவரை லக்னாதிபதியாகி வலுவுடன் இருந்து, அதுவும் திசையும் உரிய வயதில் அவருக்கு நடந்தது சிறப்பாகும். இது திசை அனுகூலம் உள்ள ஜாதகம். 9ஆம் அதிபதியின் ஆதரவும் இருந்தால்தான் அந்த யோகம் கிடைக்கும். தர்மத்தை செய்யும் அளவுக்கு இவருடைய கர்மம் பலப்பட்டிருக்கிறது. கர்மம் பலப்படும் அளவுக்கு இவருடைய தர்மஸ்தானம் பலப்பட்டிருக்கிறது. பாக்கியஸ்தானம் 9ஆம் பாக்கியஸ்தானம் அல்லவா, பாக்கியம் செய்திருக்கிறார். அனைத்து வித பாக்கியசாலி இவர்.